ராசி சக்கரத்தில் 8வதாக அமர்ந்திருக்கக்கூடிய ராசி தான் இந்த விருச்சிக ராசி. இந்த விருச்சிக ராசியில் விசாகம் 4ஆம் பாதம், அனுசம், கேட்டை நட்சத்திரங்கள்லாம் இருக்குது. இந்த விசாகம் நட்சத்திரம் வந்து குருவோடைய நட்சத்திரம், அனுச நட்சத்திரம் வந்து சனி பகவானுடைய நட்சத்திரம், கேட்டை நட்சத்திரம் வந்து புதனோட நட்சத்திரம். இந்த 3 நட்சத்திரங்களும் இந்த ராசியில் இருக்கிறதுனால இந்த ராசிக்காரங்க நல்ல ஒரு சிறப்பான நபர்களாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப யதார்த்தமாக பழகக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பாங்க. மனதளவில் ரொம்ப ஒரு வலிமையான நபர்கள் அப்படின்னு இந்த விருச்சிக ராசி நபர்களை சொல்லலாம். இவங்களுக்கு ஆரோக்கிய ரீதியாக மட்டும் கொஞ்சம் சின்ன சின்ன தொந்தரவுகள் அடிக்கடி வரும் அப்படின்னே சொல்லலாம். உங்களுக்கு அந்த மாதிரி ஆரோக்கிய ரீதியாக சின்ன சின்ன தொந்தரவுகள் இருந்துக்கிட்டே இருக்கா அப்படிங்கிறத இந்த விருச்சிக ராசி என்பர்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அதே மாதிரி எந்த ஒரு விஷயத்தை தேடி இவங்க போக வேண்டிய அவசியமே இருக்காது. ஏன்னா எல்லா விஷயமும் இவங்களை தேடி வரும். அந்த அளவுக்கு தான் இவங்க எப்பவுமே செயல்படுவாங்க அப்படின்னே சொல்லலாம். பார்க்க ரொம்ப அமைதியாக தான் இருப்பாங்க. தோற்றம் கூட பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு அமைதியான தோற்றமாக தான் இருக்கும். ஆனால் பார்க்க தான் அமைதியாக இருப்பாங்க. பாஞ்சாங்க அப்படின்னா புலி மாதிரி தான். ஒவ்வொரு செயலையும் வேகம் இருக்கும். ஏன்னா செவ்வாயோட ராசியில் ஆதிக்கத்தில் பிறந்தவங்க இந்த விருச்சிக ராசி என்பர்கள். அதனால் போர்க்காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாயோட ஆதிக்கத்தில் பிறந்ததுனால எல்லாத்தையுமே போராடி வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்புள்ள ராசி தான் இந்த விருச்சிக ராசி அப்படின்னு சொல்லலாம். இந்த போருக்கு போகிற வீரன் எப்படி வேகமாக இருப்பானோ அந்த மாதிரி தான் இந்த விருச்சிக ராசி என்பர்கள் எல்லா இடத்துலையும் வேகமாக செயல்படக்கூடியவங்களாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். ஏதாவது ஒரு முயற்சியில் இறங்குனாங்க அப்படின்னா அந்த முயற்சியில் வெற்றி பார்க்காம ஓய மாட்டாங்க இந்த விருச்சிக ராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். எல்லார் மீதும் கொஞ்சம் அன்பு காட்டக்கூடியவங்க, குறிப்பாக நண்பர்கள் மீது அதிகம் அன்பு காட்டக்கூடியவங்க, ரொம்ப அன்பானவங்க, ரொம்ப பாசமானவங்க. அதே மாதிரி மற்றவங்க இவங்கக்கிட்ட அந்த பாசத்தை கரெக்டாக காட்டுவாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில இடத்துல கோபப்பட்டுருவாங்க. ஏன் நான் இவ்வளோ அன்பாக இருக்கேன், பாசமாக இருக்கேன், நீ ஏன் தவறுதெல்லாம் நான் சொல்கிறத நம்பாமல் அடுத்தவங்களை நம்புற அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்களில் இருக்கும்போது இவங்க கொஞ்சம் கோபம் காட்டக்கூடியவங்களாக இருப்பாங்க. இந்த கோபம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்கும் அப்படின்னு ஒரு சிலர் புரிஞ்சிக்க மாட்டாங்க. அதனால் ஒரு சில இன்னல்களை அடிக்கடி இவங்க சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை பெரும்பாலும் இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம். எந்த உறவாக இருந்தாலும் அது ஒரு நிரந்தர உறவாக இருக்கும் பட்சத்தில் இவங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக அக்கறை காட்டுவாங்க இந்த விருச்சிக ராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இந்த விருச்சிக ராசி என்பர்கள் காதல் திருமணம் தான் செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க. காதலில் விழுந்த விருச்சிக ராசி என்பர்கள் உடனே அதை அவசரப்பட்டு உடனே அந்த நம்மளை விட்டு அவங்க பிரிஞ்சிடக்கூடாது, இது நிரந்தர உறவாக ஆகணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களும் இந்த விருச்சிக ராசி என்பர்கள் தான் அப்படின்னே சொல்லலாம். ரகசியம் அப்படிங்கிறது இவங்க வந்து அதிகமாக வெளியில் சொல்ல மாட்டாங்க. குடும்ப ரகசியத்தை அதிகமாக வெளியில் பகிர்ந்துக்க மாட்டாங்க இந்த விருச்சிக ராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். எந்த விஷயத்தை எடுத்தாலும் ரொம்ப தெளிவாக பிளான் பண்ணி செய்யக்கூடியவங்க இந்த விருச்சிக ராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். இந்த விஷயத்தில் இப்படி தான் பிரச்சனை இருக்குது, இதெல்லாம் பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி ஆராய்ந்து செயல்படக்கூடிய ஒரு ராசியும் இந்த விருச்சிக ராசி தான் அப்படின்னே சொல்லலாம். எல்லா இடத்துலையுமே தன்னுடைய சுயமரியாதைக்கு எந்த ஒரு இடைஞ்சலும் வரக்கூடாது அப்படின்னு தெளிவாக பிளான் பண்ணி தான் செய்வாங்க. எதுலேயுமே ஒரு நாட்டம் இல்லாத நபர்களாக இருந்தாலும் கூட எல்லா விஷயத்தையும் அலசி ஆராயக்கூடிய ஒரு நபர்களாக தான் இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். இவங்களை நம்பி ஒரு வாழ்க்கை துணையோ அல்லது ஒரு நண்பனோ வந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்காக எல்லா விஷயத்தையும் விட்டு கொடுத்து அனுசரித்து போகக்கூடியவங்களாக இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். வெளிநபர்களுக்கு கொஞ்சம் மர்மமான நபர்களாக தான் இருப்பாங்க. ஆனால் தனக்காக ஒரு நபர்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்காக எல்லாத்தையும் விட்டு கொடுத்து அனுசரணையாக போகக்கூடிய நபர்களாக இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். எதையுமே ஆழமாக யோசிக்கக்கூடியவங்க, தீவிரமாக இறங்கக்கூடியவங்க அப்படின்னு உங்களை சொல்லலாம். ஒரு நபரை நம்பி ஒருபோதும் பின்வாங்க மாட்டாங்க. ஒரு எதிரியாக ஒருத்தர் செயல்படுறா, தனக்கு எதிராக ஒருத்தன் கடை வைக்கிறான் அப்படின்னா கூட அவங்கள பார்த்து பயந்து ஓட மாட்டாங்க இந்த விருச்சிக ராசி என்பர்கள். நீ ஆரம்பிக்கிறியா, உனக்கு எதிராக நான் ஆரம்பித்து ஜெயிச்சு காட்டுவேன் அப்படிங்கிற மாதிரி செயல்படக்கூடிய ஒரு ராசி தான் இந்த விருச்சிக ராசி அப்படின்னே சொல்லலாம். நல்ல ஒரு கூர்மையான அறிவுடையவங்க, ஒரு தனிமை விரும்பிகள் அப்படின்லாம் இந்த விருச்சிக ராசி என்பர்கள் பேர் வாங்கியிருப்பாங்க. அதிக நேரம் தனிமையாக இருந்தாங்க அப்படின்னா நல்ல ஒரு சிந்தித்து செயல்படக்கூடிய நபர்களாக இந்த விருச்சிக ராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். எப்பவுமே தன்னுடைய வாழ்க்கை துணை வந்துட்டாங்க அப்படின்னா அவங்கள தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ஆசைப்படக்கூடியவங்களாகவும் இந்த விருச்சிக ராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். தேவையற்ற விஷயத்தில் அதிகம் இறங்க மாட்டாங்க. தனக்கு ஒரு தேவை, தன்னுடைய வேலையில் ஏதாவது ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னா மட்டும் அந்த விஷயத்தில் இறங்கக்கூடிய நபர்களாக இந்த விருச்சிக ராசி என்பர்கள் இருப்பாங்க. மற்றபடி அடுத்தவங்களுடைய விஷயத்தில் அதிகம் தலையிட மாட்டாங்க இவங்க அப்படின்னே சொல்லலாம். பிடித்த நபர்களுக்காக கொஞ்சம் அவங்களுடைய விஷயத்தில் கொஞ்சம் இறங்கி செய்யக்கூடியவங்களாக இந்த விருச்சிக ராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். இவங்களுக்கு தலைமை பண்பு இதெல்லாம் வருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா தலைமை பண்பு இவங்களுக்கு அட்டகாசமாக வரும். ஏன்னா செவ்வாயோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்க இல்லையா, அதனால் தலைமை பண்பு, தலைமைத்துவம் இதெல்லாம் இவங்களை தேடி வரும். அதே மாதிரி இந்த ராசிக்காரங்கிட்ட ரகசியமாக ஒரு விஷயத்தை சொல்லிட்டோம் அப்படின்னா ரொம்ப பாதுகாக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். இவங்களுடைய வீட்டுக்கு பக்கத்தில் ஏதாவது ஒரு
லேண்ட்மார்க் இருக்கும். ஒரு முக்கியமாக இந்த மரத்துக்கு கீழே இவங்களுடைய வீடு, இந்த இடத்துக்கு கீழே இந்த அரச மரத்துக்கு பக்கத்தில் இவங்களுடைய வீடு அப்படிங்கிற மாதிரி இவங்களுடைய வீட்டுக்கு பக்கத்தில் அந்த மாதிரி லேண்ட்மார்க் மாதிரி ஒரு முக்கியமான மரங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இவங்களுடைய தாய் வந்து ஒரு தெய்வ பக்தி மிகுந்தவங்களாக இருப்பாங்க. இவங்களுடைய வாழ்க்கை துணை வந்ததுக்கப்புறம் டோட்டலாகவே இவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரும் அப்படின்னு சொல்லலாம். அது சாதகமான மாற்றமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100% சாதகமான மாற்றம் தான். பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி எதிர்பார்க்கலாம். இவங்களுடைய வாழ்க்கை துணை கூட ரொம்ப அமைதியான நபர்களாக தான் இருப்பாங்க. சரி, இவங்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் எப்படி இருக்குது, ஏப்ரல் மாத கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலில் பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் விருச்சிக ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு, உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது விருச்சிக ராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. விருச்சிக ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பேர் என்ன, உங்களுடைய குல தெய்வ பேர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செஞ்சுக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் ஒரு கலவையான மாதமாக தான் அமைந்திருக்கு. சில கிரகங்கள் சாதகமான இடத்துல செஞ்சிருக்கின்றன. இருந்தாலும் குரு பகவான் அஷ்டமஸ்தானத்தில் இருக்கிறதுனால வருமானம், குழந்தைகள் சம்பந்தமான விஷயத்தில் சின்ன சின்ன சிக்கல்கள், பிரச்சனைகள் வரத்துக்கான ஒரு சாத்தியக்கூறு இருக்குது. இருந்தாலும் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் தைரியமாக ஹேண்டில் பண்ணி அதை சரி பண்ணிடுவீங்க. ஆனால் இந்த காலகட்டத்தில் நிறைய பக்கம் குடும்ப ரீதியாகவும் குழந்தைகள் ரீதியாகவும் ஒரு சில பிரச்சனைகள் வரும். வேலை செய்கிற இடத்துலையும் ஒரு சில பிரச்சனைகள் வர்றதுனால இந்த மாதம் அப்படிங்கிறது கொஞ்சம் போராட்டமான நிலையாக தான் இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். சரி, வேலை எப்படி இருக்கும், வேலை விஷயத்தில் ஓரளவுக்கு சாதகமான பலன் கிடைக்குமா, லாபம் கிடைக்குமா அப்படின்னு கேட்கலாம். நீங்கள் ஒரு வேலை சம்மந்தமாக சின்ன சின்ன சிக்கல்கள் வர்றதுக்கான ஒரு சாத்தியக்கூறு இருக்குது. கொஞ்சம் போராடினீங்க அப்படின்னா ஓரளவுக்கு சாதகமான பலனை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். திடீர்னு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் ஒரு பக்கம் கிடைக்கும். அந்த வாய்ப்புகளை கரெக்டான டைமில் நீங்கள் பயன்படுத்திக்கணும். அந்த கரெக்டான டைமில் பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு மேன்மையை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். ஏப்ரல் மாதம் 2ஆம் பகுதி உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது. குறிப்பாக 14ஆம் தேதிக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுடைய மதிப்பு, மரியாதை இதெல்லாம் அதிகரிக்கும். சுக்கிரன் பயிற்சிக்கு அப்புறம் நல்ல ஒரு ராஜயோகம் பெறக்கூடிய ஒரு கிரக அமைப்பு தான் நம்மளுடைய விருச்சிக ராசி என்பவர்களுக்கு அப்படின்னு சொல்லலாம். எதிர்பாராமல் திடீர்னு அதிர்ஷ்டங்கள் உங்களை தேடி வரும். மாற்றங்கள் நல்ல ஒரு சாதகமாக இருக்கும். பெண்கள் மூலிமா ஒரு சில ஆதாயங்கள் கிடைக்கும். வாழ்க்கை துணை மூலிமா ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். பொதுவாகவே விருச்சிக ராசி அப்படின்னாவே இந்த பெண்கள் மூலிமா ஏதாவது ஒரு சாதகமான பலன்கள் உங்களுக்கு அடிக்கடி கிடைக்கும். அது வாழ்க்கை துணையாக இருக்கலாம், அல்லது உடன் பிறந்த சகோதரியாக இருக்கலாம், அல்லது உங்களுடைய தாயாக இருக்கலாம். அவங்க மூலிமா ஏதாவது ஒரு சாதகமான பலன் அடிக்கடி இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். சரி, இவங்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு சிறப்பான மாதமாக அமைந்திருக்கு. குறிப்பாக ஏப்ரல் 14க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சாதகமான பலனை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். 14க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா பண வரவு, பொருளாதாரத்தில் ஓரளவுக்கு இருந்த பிரச்சனைகள்லாம் சரியாகும். குடும்ப ரீதியாக ஒரு சில செலவுகள் வந்தாலும் கூட அதை சமாளிக்கக்கூடிய ஒரு திறனுள்ள நபராக வருகின்ற நாட்களில் இந்த விருச்சிக ராசி என்பவர்கள் வளம் வருவீங்க. வரவுக்கு நிகரான செலவுகளும் அப்பப்போ வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. சேமிக்கலாம் அப்படின்னு நினைப்பீங்க. அந்த சேமிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவாக இருக்குது இந்த காலகட்டத்தில் அப்படின்னு சொல்லலாம். சொத்து ரீதியாக ஒரு சில இன்னல்களை சந்திச்சுட்டு இருந்த நம்மளுடைய விருச்சிக ராசி என்பவர்களுக்கு அந்த பிரச்சனைகள் வருகின்ற நாட்களில் சரியாகும். ரியல் எஸ்டேட் சம்மந்தமாக பிஸ்னஸ் செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் எதிர்பாராத தனவரவு கிடைப்பதற்கு நம்மளுடைய விருச்சிக ராசி என்பவர்களுக்கு அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய யோகமாக இருக்குது. முயற்சி பண்ணிங்க அப்படின்னா நல்ல ஒரு மேன்மையை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். ஏப்ரல் மாதத்தில் இந்த விருச்சிக ராசி தொழில் செஞ்சுட்டு இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் உத்தியோக ரீதியாக வேலையாட்கள் மூலிமா சில சாதகமான பலன்கள் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. மாதம் 2ஆம் பாதி உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது. உத்தியோகத்தில் நல்ல ஒரு மதிப்பு மரியாதை கிடைக்கும். சக ஊழியர்களும் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பாங்க. தொழில் செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு சில வாரங்கள் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு சாதகமான பலனை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். அரசு வேலை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய நம்மளுடைய விருச்சிக ராசி என்பவர்கள் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். முதல் பாதி கொஞ்சம் சின்ன சின்ன இன்னல்கள் வர்றதுக்கான சூழ்நிலை இருக்குது. முக்கியமான கோப்புகள்லாம் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் பத்திரமா வச்சுக்கோங்க. 2ஆம் பாதி அப்படிங்கிறது உங்களை தேடி ஒரு நல்ல செய்தி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு சிலருக்கு பதவி உயர்வாக இருக்கலாம், ஒரு சிலருக்கு சம்பள உயர்வாக இருக்கலாம், ஒரு சிலருக்கு சின்ன பாராட்டு மாதிரி ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடக்கக்கூடிய யோகம் இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். சரி, இந்த விருச்சிக
விருச்சிக ராசி என்பர்கள் ஏப்ரல் மாதத்தில் எந்த ஒரு விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெருசாக எதையாவது தொழிலோ வியாபாரமோ ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் சிக்கலில் மாட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது அப்படின்னே சொல்லலாம். குடும்ப விஷயங்களை வெளிநபர்கிட்ட பகிர்ந்துக்கும் போது ஒரு சில இன்னல்கள் வரத்துக்கான சாத்தியக்கூறு இருக்குது. அதனால் இந்த 2 விஷயத்துலையும் மட்டும் இந்த விருச்சிக ராசி என்பர்கள் இந்த ஏப்ரல் மாதத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. தொழிலில் வேலையில் எந்த ஒரு முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் அவசரம் காட்ட வேண்டாம், பொறுமையாக இருங்க. ஏன்னா நீங்கள் தான் வேகமாக செயல்படக்கூடியவங்க அப்படின்னு ஏற்கனவே சொல்லியிருந்தேன். அதே மாதிரி வேகமாக இந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு விஷயத்துலையும் இறங்குவீங்க. அது உங்களுக்கு ஒரு சில இன்னல்களை உண்டு பண்ணிடும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது அப்படின்னே சொல்லலாம். குடும்பத்துலேயும் சரி, குழந்தைங்க விஷயத்துலேயும் சரி, இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரணையாக நிதானமாக இருந்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு சாதகமான பலனை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். இனிமேல் வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற நம்மளுடைய விருச்சிக ராசி அன்பர்கள் உங்களுடைய குலதெய்வத்தை வழிபடுங்க. அதுவும் உங்களுடைய குலதெய்வம் ஒரு பெண் தெய்வமாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய குலதெய்வத்தை தொடர்ந்து வழிபட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் மிகப்பெரிய மாற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். நம்பிக்கையோடு அதை செய்யுங்க. விருச்சிக ராசியில் விசாகம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் 30 நாட்களுமே ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். குரு பகவானும் மார்ச் 17 வக்ரக நிவர்த்தியாகி உங்களுக்கு ஒரு சாதகமான பலனை கொடுத்துருக்கிறார். இருந்தாலும் ஏப்ரல் 14க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா சுக்கிரன் உங்களுக்கு சாதகமாக வந்து அமரும்போது நல்ல ஒரு மேன்மையை இந்த விசாகம் நட்சத்திரக்காரங்க எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். அந்த போராட்ட நிலை மாறும். பணி செய்கிற இடத்துல நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும். விரைய செலவு கொஞ்சம் குறையும் அப்படின்னே சொல்லலாம். அனுச நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு சிறப்பான மாதமாக அமைந்திருக்கு. ஏப்ரல் பிற்பாதி ரொம்ப சிறப்பாக இருக்குது. தொழிலில் வியாபாரத்துலலாம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். பெரிய அளவு இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு இழப்பும் இருக்காது. குழந்தைகளுடைய ஆரோக்கிய விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக எடுத்துக்கோங்க. சின்ன சின்ன இடர்பாடுகள் வரத்துக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படின்னே சொல்லலாம். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் ஒரு சிறப்பான மாதமாக அமைந்திருக்கு. எடுக்கிற வேலையை கரெக்டாக செய்து முடிச்சிங்க அப்படின்னாவே நல்ல ஒரு பாராட்டு பெறக்கூடிய அமைப்பு இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் முக்கியமான முடிவு எடுக்கணும் அப்படின்னா ஒருவருக்கொருவர் ஆலோசனை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் முக்கியமான முடிவு எடுங்க. வேலையில் இருக்கிறவங்க வேலையில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இல்லை அப்படின்னா மேலதிகாரியால் ஏதாவது சின்ன சின்ன இடைஞ்சல்கள் வரத்துக்கான ஒரு சாத்தியக்கூறு இருக்குது. பொது தேர்வு எழுதக்கூடிய மாணவங்க கொஞ்சம் சிந்தித்து செயல்பட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு சாதகமான பலனை நீங்கள் வருகின்ற நாட்களில் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். இன்னும் வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கணும், ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கணும் அப்படின்னா உங்களுடைய குலதெய்வத்தை வழிபடுங்க. எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு வெற்றியாக அமையும். அம்மன் தெய்வ வழிபாடு உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். அதனால் அம்மன் தெய்வ வழிபாடுகளை செய்யுங்க. நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் விருச்சிக ராசி என்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது விருச்சிக ராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. விருச்சிக ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செஞ்சுக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு நன்றி.